ஹலோ மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்க பூந்தண்டலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட 25 வருஷமா சாமி ஆடுற மருளாடி அம்மா கிட்டதான் இருக்கும். இவங்க மேல வந்து ஒரு 25 வருஷமா அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து காட்சி கொடுக்கறதுக்காகவும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து ரொம்பவே நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம விசேஷ டைம்ல இவங்களுக்கு வந்து அம்மனா பாவிச்சு இவங்களுக்கு பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்றாங்க. சோ இந்த அம்மாவை தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சு இருக்கோம். சோ இவங்க கிட்ட நிறைய விவரங்கள் வந்து நம்ம கேட்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. இந்த ஊர் மக்கள் எல்லாம் நிறைய சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். அதாவது 25 வருஷமா நீங்க குறி சொல்றதாவும் அந்த குறி எல்லாமே வந்து பலிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அம்மனே வந்து இறங்கி வந்து அமாவாசை டைம்ல உங்களுக்குள்ள காட்சி அளிக்கிறதாகவும் வெறும் எலுமிச்சை பழத்திலேயே நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கிறதாகவும் செய்வின பில்லி சூன்யம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்க வந்து தீர்வு கொடுக்கறதாகவும் வந்து சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். சோ இந்த கோவிலை பத்தியும் உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்க இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு சொல்ல முடியுமா? அம்மாவும் அருளாக்கு அம்மாக்கு சொல்றேன். நாங்க வந்து சென்னையில வடபாணி பகுதியில குடும்பம் இருந்தோம். அப்போ சின்ன வயசுல அம்மா எனக்கு அருள்வாக்கு வந்ததுல அங்க எங்களுக்கு இடம் வசதி பத்தல. அப்ப இந்த குண்டூர் பூந்தாளம் பகுதியில இந்த இடம் வாங்கணும். இடம் வாங்கி 2000 வாங்கி 2001 ஆளுங்க அப்படியே அம்மாவை அமைச்சிட்டோம். 25 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 25 வருஷமா நான் சின்ன வயசுல இருந்து அருள்வாக்க சொல்றேன். யார்கிட்டீங்களே வந்து சாமி சிலையாவே வச்சுட்டீங்களா? ஆமா, சின்னதா உருவாக்கி வச்சோம். இந்த ஒரு வந்து சின்னதா ஒரு சிலை வச்சு அது ஒரு தனமா அம்மாவை வச்சோம். அது அப்படியே அம்மா ஐதியமாயி சுயமா அம்மா வளர்ந்துட்டான். சுயமா வேம்புல உருவாயிருச்சு. அம்மா உருவான பிறப்படி இடம் பத்தனா பாம்பு வடிவம்மாவா? வேம்பு 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 சுயமா இருக்க அம்மா. அதுலதான் அம்மா நிறைய பேர் காட்சி கொடுத்து எல்லாம் பண்ண. அதுக்கப்புறம் என்னோட ஊர் மக்கள் வெளி மக்கள் எல்லாரும் வருவாங்க. பிரச்சனைன்னா அம்மாண்ட வருவாங்க. அந்த கனி மூலியமா அம்மா அருள்வாக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரும். அம்மா 90 நாள் அம்மா டைம் கொடுப்பா. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பறிப்போம். மங்கள் எல்லாரும் ஆணு பெண்ணுக்கு அந்த பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனை, செய்வன பிரச்சனை, எந்த ஒரு தாண்டு தோஷம், எந்த ஒரு பிரச்சனை மக்களுக்கு என்ன ஒரு குறைன்னு இந்த இடத்துக்கு வராங்களோ அந்த குறைய அம்மா அந்த அருள்வாக்கையே அதை தீர்த்துறா அம்மா. ஆனா அந்த நம்பிக்கையோட வராங்க. அவங்க குறைகளை வழங்கினதுக்கு அப்புறம் அந்த தாய்க்கு என்னவோ அதெல்லாம் செய்யறாங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி அவங்களுக்கு அந்த அம்மா செய்யறாங்க. ஏதோ ஒரு விசேஷ நாள்ல ஒரு அவங்களோட திரு பூஜை, மாசி பூஜை, ஆடி மாசி பூஜைல வருவாங்க. நிறைய மக்கள் வராங்க, தீ மதிக்கிறாங்க, பால் கூட எடுக்கிறாங்க. அம்மாவுக்கு அந்த மாலை மரியாதை. அதே மாதிரி அவங்க ஏதோ பிரச்சனை நீ தீர்ந்து அவங்க வீடு கருவத்துக்கு அம்மா அழைப்பாங்க, போவேன். அந்த இடத்துல எனக்குள்ள எல்லாம் செய்வாங்க. அம்மனுக்கான மரியாதை எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு அதே மாதிரி எல்லாம் செய்வாங்க. எல்லாருமே வந்து உங்களை அம்மனா பாவிச்சு அதனால அந்த தாய் கூட என்னைய மதிச்சு எல்லாமே எனக்கு செய்வாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை தீக்காந்து என் பாதத்துல போட்டு அம்மா இதை வாத்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மா நல்லது செய்வா. மாங்கல்யம் கொடுத்துறா. நிறைய மக்களுக்கு நான் போய் மாங்கல்யத்தை கொடுத்துருக்கேன். நிறைய கோவில் சன்னதில சத்திரத்துங்கள வீட்டுகளை கூட நிறைய நடந்திருக்கு. நான் போயிருக்கேன், செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கான். எல்லா மக்களும் நல்லா இருக்கும். நல்லது நடந்திருக்கு. அதே மாதிரி வருவாங்க. அம்மா உங்க கையால எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படி அம்மா எனக்கு. அதே மாதிரி அம்மா சருவிழாக்கள் வந்துச்சுன்னா அம்மா கொடுத்து அம்மா ஆடி அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கா. நிறைய மக்களுக்கு அது நல்லது நடந்திருக்கு. இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்புன்னா குழந்தை பாக்கியமோ மாங்கல்ய பாக்கியமோ நிறைய நடந்திருக்கு. இதுதான் இந்த மண்ணிலோட மகிமை. இதுதான்.